கோதை என்றும் ஸ்ரீ ஆண்டாள் என்றும் போற்றி வணங்கப்படும் ஸ்ரீதேவியின் அம்சமாகிய பூமி பிராட்டியார் அரங்கன்தான் என் கணவர், அதில் மாற்றமில்லை என்று உறுதியாக இருந்தாள். அவள் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்து கண்ணனையே தன் கணவனாக அடைந்தாள். ஆடிப்புற நாளில் அவதரித்த ஆண்டாள் பங்குனி உத்திர நன்னாளில் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதா என்று கூறியபடி கருவறைக்குள் சென்று ஆண்டவனுடன் ஐக்கியமானாள். இந்த நிகழ்வை நினைவூட்டும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் உத்திர தினத்தன்று அம்பாள் பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும். ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட தலங்களில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடக்கும். பகவான் தனது ஒரு அவதாரத்தில் ஸ்ரீராமனாக வந்து பிறந்தான். மகாலட்சுமியும் சீதையாக ஜனக குலத்தில் பிறந்தாள். அவனும் மனுஷன், இவளும் மனுஷி. இருவருக்கும் கல்யாணம் நடந்தது. அதேபோல் கிருஷ்ணனாக பகவான் ஒரு தடவை அவதரித்தான். மகாலட்சுமியும் ருக்மணியாக வந்து பிறந்தாள். கிருஷ்ணன் ருக்மணி கல்யாணம் நடந்தது. ஆனால் ஆண்டாள் அவதரித்த போது பகவான் ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ வந்து பிறந்தானா என்றால் இல்லை. கோவிலில் அச்சரூபமாய் படுத்து கொண்டிருந்த எம்பெருமானை தட்டி எழுப்பி அவரை ஆண்டாள் கல்யாணம் செய்து கொண்டாள். ஆகவே மற்ற திருக்கல்யாணங்களை காட்டிலும் பூதேவியான ஆண்டாளின் கல்யாணம் ஏற்றமுடையது, தனித்துவம் கொண்டது. ஆண்டாள் மார்கழி 30 நாளும் இவ்வாறு விரதமிருந்து பூஜை செய்து ஸ்ரீரங்க பெருமானுடன் ஐக்கியமானாள். அதை நினைவூட்டும் விதமாக ஆண்டாள் வீட்டிலிருக்கும் அனைத்து கோவில்களிலும் மார்கழி மாத கடைசி தினம், அதாவது போகி அன்று ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடைபெறும். இதையே போகி கல்யாணம் என்றும் கொண்டாடுகிறார்கள். மார்கழி மாதத்தில் பகல் 10 10 உற்சவங்கள் நடந்தேறும் வேளையில் ஆண்டாள் உற்சவமும் நடைபெறும். அதன்படி ஆண்டாளுக்கு போகி அன்று திருக்கல்யாணம் நடத்தப்படும். அன்று ஆண்டாளுக்கு எண்ணெய் காப்புடன் நீராட்டு உற்சவம் நடைபெறும். இதற்காகவே அன்று சிறப்பு ஹோமங்கள் நடைபெறும். பின்னர் ஆண்டாள் மாட வீதிகளில் வலம் வந்த பின்னர் முறைப்படி மாலை மாற்று நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து திருமணமும் நடந்தேறும். மார்கழியில் விரதமிருந்து கண்ணனையே மனதார பிரார்த்தித்து அவனையே பதியாக கொண்ட ஆண்டாளைப் போலவே திருமணமாகாத பெண்கள் பாவை நோம்பிருந்து போகி அன்று, அதாவது நடக்கும் திருமணத்தில் ஆண்டாளையும் பெருமாளையும் திருமண கோலத்தில் தரிசித்தால் திருமண வரன் கிடைக்கும். ஆண்டாளுக்கு அருளிய கண்ணன் உங்கள் திருமண பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவான்.